அண்மை செய்தி. சென்னையில் தொடர் கனமழை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னையில் NDRF, SDRF தயார் நிலையில் இருக்கின்றன. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் காலையிலிருந்தே சென்னையில் கனமழையானது பெய்து வருகிறது. சென்னையில் தொடர் கனமழை எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னையில காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில சென்னை மாநகராட்சியில் மழைக்காக என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என சென்னை மாநகராட்சி தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பாக ஒட்டுமொத்தமாக 25 இடங்கள்ல நிவாரண மையங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மையத்துல உணவு, சுகாதார வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிவாரண மையங்களுக்கு உணவு வழங்க ஏதுவாக 111 மைய சமையல் கூடங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 32,500 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேசிய பேரிடர் மீட்பு படை சார்ந்த 60 நபர்கள், மாநில பேரிடர் மீட்பு படையை சார்ந்த 30 நபர்கள் சென்னையில தற்பொழுது தயார் நிலையில் உள்ளார்கள். பெருநகர சென்னைக்கு மாநகராட்சி உட்பட்ட 15 மண்டலங்களிலையும் மழைநீர் தேங்கும் இடங்கள் மழைநீரை வெளியேற்றும் வகையில 170 எண்ணிக்கையில 100 HP மோட்டார் பம்புகள், 550 டிராக்டர்கள் பொருத்தப்பட்டு பம்பு உள்ளிட்டவை பல்வேறு இடங்கள்ல தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விழும் மரங்களை, இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கும் நிலையில மரம் முறிந்து விழக்கூடிய நிலையில அந்த மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய வகையில 15 ஹைட்ராலிக் மர அறுவை இயந்திர வாகனங்களும் தயாராக இருக்கிறது. இதுவரைக்கும் 20 மரங்கள், அதாவது நேற்றிலிருந்து தற்பொழுது வரைக்கும் மழையின் காரணமாக 20 மரங்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய 22 சுரங்க பாதைகளிலுமே தற்பொழுது மழைநீர் தேங்காமல் போக்குவரத்து சீராக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சியிலிருந்து மழை மூலமாக பெறப்படக்கூடிய புகார்களுக்கு சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 24 மணி நேரமும் கட்டுப்பாட்டு மையத்துல தற்போது வரைக்கும் 150 இணைப்புகளுடன் கூடிய உதவி எண்கள் தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது. தொடர்ந்து அது மூலியமாகவும் தற்பொழுது ஊழியர்கள் கண்காணித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சென்னை மாநகராட்சியில 22,000 தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த மழை பாதிப்பு குறித்தான பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புயல் மற்றும் மழையின் போது முதியவர்கள், குழந்தைகளுக்கு வழங்கும் வகையில் ஆவின் பால் பவுடர் 1 லட்சம் பாக்கெட்களும், 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் பாமாயில் அடங்கிய தொகுப்பு 1 லட்சம் எண்ணிக்கையில் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.